இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம இந்த மாதிரி கார்ன் கடையில் கிடைக்கும் சோளம், அந்த முத்து முத்தாக கிடைக்கும் இல்லைங்களா, காஞ்ச சோளம் அதை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எண்ணெய் எல்லா சோளத்துலேயும் பட்டிருக்கணும், அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டில் ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்லேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது இல்லாமல் அந்த ஸ்மெல் இல்லாத எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துருக்குறேன். இப்போ கலந்து வச்சுருக்கதை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்கங்க. அந்த எண்ணெய் எதுவுமே மிச்சம் இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, எல்லாம் கரிஞ்சு போய்டும். இப்போ கொஞ்சம் நல்லா குளிக்க விட்டு 1-2 பொரிய ஆரம்பித்த உடனே இதை தட்டு எடுத்துக்கிட்டிங்களா, அதை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா பொரியட்டும். பார்த்திங்கன்னா சவுண்டு நல்லா கேட்குதா அவங்களுக்குலாம்? இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா குக்கர் மூடி கூட வச்சு மாற்றி வச்சு மூடி வச்சுக்கோங்க. கேஸு பெரிய போட்டாதீங்க. அந்த ஆயில் உள்ளே விழாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாம் நல்லா பெருக்க ஆரம்பிக்கும். நல்லா கட்டாயம் மூடி வச்சுக்கோங்க, எல்லாம் வெளியே போயிடும் அப்புறம் குக்கரை விட்டு. இப்போ சவுண்ட் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் உடனே. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட இதில் பொடியோடு சேர்த்து கலந்து செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். செமையாக